ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு பிக்சரை காட்டுறேன், ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறேன். அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, அந்த பிக்சர் வந்து என்ன, அதில் இருக்கிற பொருள் என்ன, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். நான் கெஸ் பண்ணுறேன், ஒன்றை யார் கரெக்டாக நான் கெஸ் பண்ணுறேன்ப்பா. அதை பார்த்து சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் பார்த்து சொல்லுவாங்க. நானும் பார்க்குறேனே, அட டி வேற ஒன்று. அதான் அது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பார்த்த உடனே அந்த பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பெரிய சிதம்பரம் ரகசியம், அதை வேறு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? அவன் அடகிறான். அது என்னன்னு கரெக்டாக சொல்லிவிடுங்கப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கலாம். 30 செகண்ட்லாம் தேவையில்லை, 10. அவன் அப்படி தான் பேசிட்டு பார்த்தோன்னே தெரியும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. 30 செகண்டில் கரெக்டாக அந்த பிக்சர் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இந்த வீடியோ போயிட்டே இருக்கும்போது கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். நான் அப்படின்னு தேவை, நான் சொல்கிறேன். அது பார்த்தா இப்படி தான் தெரியுது. இது என்னன்னு தெரியுமா? எழுத போல தானே அவங்க சொல்லட்டும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எழுத போல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட காட்டினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. எதுலாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுங்கள். இது இழந்த பழம் தான்ப்பா, பார்க்க கிடைக்கலையா? சின்ன வயசுல வாங்கி சாப்பிடுங்க பாவீங்களா. வேற என்ன இதாக இருக்கும்? ஏங்க உங்களுக்கு அதான் தெரியுதா? உங்களுக்கு அதான் தோணுது. கெஸ் பண்ணீங்களா? ஏங்க இந்த இழந்த பழத்தில் உப்பு அது கிடையாது, மிளகா பொடியெல்லாம் போட்டு தருவாங்கல்ல, அது கிடையாது ஸ்கூலில். அதான் இது. இப்போ நீங்களும் அதானே கெஸ் பண்ணீங்க. பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சுது? இழந்த பழம் ஸ்கூலுக்கு முன்னாடிலாம், அதாவது 80s கிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. 80s கிட்ஸு, 90s கிட்ஸு, ஏன் 2K கிட்ஸ் கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி இழந்த பழம் வச்சு விற்பாங்க. உப்பு, மிளகா சொல்லு எல்லாம் கப்பி கட்ட வச்சுருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன் நான். இது என்ன இது? சரி, என்ன காட்டும் போது தான் தெரியும். எல்லாரும் 90% வந்து பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் சரிப்பா, நீ காட்டுப்பா. காட்டுறேன் பாரு, டிஸ்பிளேல தெரியும் போது பாரு, அப்புறம் உனக்கே தெரியாது. என்னது இது? என்னடா அது? நான் சொல்ல, என்னது இது? என்னது இது? இது எழுத பழமா? ஆட்ட எழுத பழமா? ஏன் அது பார்க்கறது எழுத பழமா தான் இருக்கும். உங்களை செக் பண்ண சொல்றது எதுக்கு சொன்னேன்? ஜூம் பண்ணி எடுத்த பிக்சர் அதெல்லாம் எடுப்பா. இது பார்க்கறது எப்படி இருக்கட்டும், எல்லாரும் தான் ஏமாந்து போனோம். அதை தான் நான் கெஸ் பண்ண சொன்னேன். எனக்கு தெரியாது. பார்க்கும் போது அது எப்படி இருந்துச்சுன்னா இழந்த பழம் தான் இருந்தது. எல்லாருக்கும் அதான் தெரியும், கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்கும். சூப்பராக கதை விடக்கூடாது. அதை முன்னாடியே ஜூம் பண்ணி அது சொல்லியிருந்தா ஓரளவு கெஸ் பண்ணிருக்கலாம். ஓரளவு கெஸ் பண்ணலாம் கூட. ஒரு தக்காளி மாதிரி இல்லைன்னா கூட ஒரு வெங்காயம் மாதிரியே கெஸ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ ஜூம் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா கொடுமை. எனக்குலாம் அதெல்லாம் தெரியாதான் நினைச்சிருப்பாங்க. செக் பண்ணி பாப்பா, கமெண்ட்ஸ் செக் பண்ணி பாப்பேன். அதனால காம்ப்ரமைஸ் அதெல்லாம் இல்லை, தேவையில்லை, பரவாயில்ல. அவன் கிடக்கிறா விடுங்க. இது ஜூம் பண்ணி எடுத்த வீடியோ தான், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பார்த்தேன். நானும் எடுத்து பார்க்கும்போது அது இழந்த பழம் மாதிரி தான் தெரிஞ்சுது. இது வந்து இழந்த பழம் கிடையாது, ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறதுக்கு வேணா நம்ம ஜூம் பண்ணி எடுக்கும் பொழுது இழந்த பழம் மாதிரியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் நான் கேட்கும் போது அதான் சொன்னாங்க, இது இழந்த பழம் தான், இதில் வந்து உப்பு மிளகாயெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, நான் சின்ன வயசு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி எடுத்த பிக்சரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி. இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஜெயிலில் களி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ராகியில் தான் நிறையா செய்வாங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. புட்டு செய்வாங்க, நிறைய செய்வாங்க. இதில் வந்து பார்த்துருக்கலாம். சும்மா வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் காய வச்சுருந்தாங்க. அதை ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் எடுத்து பார்த்தேன். சரி ஜூம் பண்ணி எடுக்கலாமேன்னு எடுக்கும்பொழுது தான் இந்த மாதிரி பிக்சர் வந்து கிடச்சிது. சரி, இதை வச்சு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும்போது 99% கரெக்டாக தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராகின்னு சொல்லலை, இழந்த பழம் தான் சொல்லியிருக்காங்க. அதே தான் இவனும் சொல்லியிருக்கான். நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. தேங்க்யூ.